மரபுரிமை ஊர்வலம். காரிய கோராள அதிகாரி ஸ்ரீ தலதா மாளிகையின் பதவி படிநிலை அடுக்கில் தியவடன நிலைமைக்கு அடுத்தபடியாக சகல வேலை காரியங்களுக்கும் பொறுப்பாக இருக்கக்கூடியவராக காரிய கோராள அதிகாரி திகழ்கின்றார். புனித தந்தத்திற்காக பூஜை வழிபாடுகளை முறையாக நடத்த வழிவகுப்பதும், புனித தந்தம் அல்லது புனித தந்தம் தாங்கிய பேழை வெளியே கொண்டு செல்லப்படுவதுடன் தொடர்புடைய வழக்கங்களையும் கிரியைகளையும் வழிபாடுகளையும் நிறைவேற்றுதல், புத்தரிசி பொங்குதல், புத்தாண்டு, எசல பெரகரா, கார்த்திகை திருவிழா ஆகிய 4 விழாக்களையும், விசாக நோன்மதி, பொசன் நோன்மதி விழாக்களையும் நடத்துவதற்குரிய ஏற்பாடுகளை செய்தல் காரிய கோராள உத்தியோகத்திற்குரிய பொறுப்பாகும். இந்த புனித தலதா மாளிகையின் பூஜை நடவடிக்கைகள், நாளாந்த சடங்குகள் உள்ளிட்ட ஏனைய அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றுவது எனது பணியாக உள்ளது. எனது தந்தை இதன் பொறுப்பாளராக இருந்தார். வீதி வலம் வரும் பெரகராவில் புனித பேழையை தாங்கி வரும் யானையுடன் கண் எட்டும் தூரத்தில் வெண்ணிற கண்டிய ஆடை அணிந்து செந்நிற தலைப்பாகையுடன் காரிய கோராள கம்பீரமாக நடந்து செல்வார். தேவர்களும் கூட வரும் பெரகரா வீதி ஒழுங்கை பேணுகிறதா என்றும் ஒழுங்கு ஓபப்படுகிறதா என்றும் கண்காணித்தல் அவரது பொறுப்பு. அதற்கு முன்னர் எனது பாட்டனார் இருந்தார். எதிர்காலத்தில் இந்த பணியை எனது எதிர்கால சந்ததியினருக்கு மாற்றுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்துள்ளேன். மன்னர் காலம் தொடக்கம் அரச காரியங்கள் சந்ததி உரிமையாக கடத்தப்படுகின்றது. தலதா மாளிகையின் கடமைகளை பொறுத்தவரையில் உயர்ந்த பதவியான காரிய கோராள என்ற பொறுப்பும் வரலாற்று காலத்தை போன்று அரச ஒழுங்குக்கு உரிய பொது பதவியாகும். இந்த விசேட கலாசார பாரம்பரிய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது காலாகாலம் தேசத்தின் மாபெரும் கலங்கரை விளக்கமாக திகழும் இலங்கை வங்கி.